எப்போவாவது உங்களுக்கு தோணியிருக்கா? இன்ஸ்டாகிராம் வீடியோ, யூடியூப் வீடியோலாம் பார்க்கும்போது, முருகனோட ஃபோட்டோ போட்டு வரும். "முருகா, நீ என்னை வந்து திருச்செந்தூர் கூப்பிடணும். நான் வரணும். நான் வந்து உன்னை தரிசிக்கணும்." அப்படின்ட்டுலாம் நெறைய வீடியோ எனக்கு வரும். அப்போல்லாம் நான் நினைப்பேன், என் ஹஸ்பண்ட் கிட்ட கூட சொல்லுவேன், இங்கே இருக்க பழனிக்கே என்னால முடியல. முருகர் என்னை கண்டிப்பா திருச்செந்தூர்லாம் கூப்பிடுவாரா? முருகா, நீ என்னை இப்போதைக்கு பழனி கூப்பிடு போதும்." அப்படின்னு நான் நினைப்பேன். ஆனா, திருச்செந்தூர் அப்படிங்கிறது எனக்கு வந்துட்டு எப்படி சொல்றது? 7 மலை தாண்டி, 7 கடல் தாண்டி போகணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு அப்படி ஒரு ட்ரீமா இருக்கும். திருச்செந்தூர் நான் இதுநாள் வரைக்கும் நான் போனதே கிடையாது, சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும். இப்போ நான் அங்கே இருக்கேங்கிறது கூட என்னால் பிலீவ் பண்ணவே முடியலை. இப்போ நான் அங்கே இருக்கேன். என்னோட வீடியோவுக்கு நான் எடிட் பண்ணி அங்கே உட்காந்துட்டே நான் வாய்ஸ் ஓவர் கொடுப்பேன்னு நான் நினைக்க கூட இல்லை. ஆனால் இதெல்லாம் மிராக்கல் மாதிரி தான் எனக்கு தெரியுது. அதே மாதிரி நாங்கள் போன டைம் வந்து அவ்வளோ ரஷ்ஷாகவும் இல்லை. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது க்ரௌடே இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் போக போக கொஞ்சம் க்ரௌடாக தான் இருந்துச்சு. மன நிறைவோடு சாமியை பார்த்து கும்பிட்டு வர மாதிரி எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இதே மாதிரி யாருக்கெல்லாம் திருச்செந்தூர் போகணுன்னு ஒரு ஆசை இருக்கோ, கனவு இருக்கோ, கண்டிப்பாக அவங்களுக்கும் இதே மாதிரி போய் தரிசனம் பண்ண ஒரு வாய்ப்பு கிடைக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.